இந்த இடத்துக்கா கவனிங்க. இது வந்து அடுக்கி இப்படி நேர நீட்டாக வைக்க போகிறோம். அப்போ எங்களுக்கு இங்கே பாருங்க, இதுக்குள்ளே இது வந்து ஒரு பிளேட்ஸ் உள்ளே நிற்கிது. நின்றா என்ன செய்யும்? இது வந்து உள்ளுக்குள்ளே தான் போக பார்க்கும். பிறகு வெளியில் நிற்கிறது என்ன முன்னுக்கு வேற பார்க்கும். அப்போ நாங்கள் இங்கே பிடிச்சி கொண்டு வரைக்க உள்ளுக்குள்ளே வந்து மறைஞ்சி நிற்கும். இங்கே வந்து நீட்டாக செய்யணும். இதில் வர்ற இடத்தை வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு வெளியில் தெரிகிற மாதிரி அடுக்கணும். இப்போ ஒரு வெளியில் ஒரு ப்ளீட்ஸ் இருந்தால் தான் இப்போ இங்கே நாங்கள் எடுக்கக்குள்ள அது ஈஸியாக எங்களுக்கு வந்து கொண்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே இருந்தால் என்ன செய்யும்? மறைஞ்சு கொண்டு தான் போகும். அதால் வெளியில் தூக்கி வைக்கணும். ஒவ்வொரு ப்ளீட்ஸும் வெளியே இருக்கணும். அப்படி அடிக்கணும்ன்ற நாங்கள் கீழே எடுக்கக்குள்ள ஈஸியாக வந்து நிற்கும். குட்டி குட்டியாக இப்போ பாருங்க, இப்படி குத்துனதால் இப்படி வச்சுட்டு இப்போ நாங்கள் இதை இழுக்க எங்களுக்கு அது வழியில் தானே வெளியில் நிற்கிறதால இது ஈஸியாக அடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதே இது உள்ளுக்குள்ளே இருந்ததுண்டா என்ன செய்யும்? நாங்கள் இதுக்குள்ளே காணாமல் போயிடும். பிறகு வந்து நிற்கும். விளங்குது? அதால் ஒவ்வொன்றும் மேலே இனி நாங்கள் டேப் எடுத்து அளவை சப்போஸ் இது 10 அப்படின்னா கொஞ்சம் விரிச்சுக்கலாம். விரிக்கலாம். இப்போ உங்களுக்கு அளவு வந்து இதை விட கொஞ்சம் கூட தேவைன்னு சொல்லி சொன்னால் இப்போ அளவை பார்த்துட்டு இதிலிருந்து இது இந்த அளவு இருக்கும். இப்போ கொஞ்சம் இப்படி விரிச்சுக்கணுங்கடா. இப்படி விரிச்சிங்கண்டா அது இதுக்குள்ளே இப்படி ஆன் பண்ணிக்கோண்டா. சரி, ஓகே.